அநேகமா எல்லாருக்கும் இந்த கால் ஃபார்வர்டிங்கை பத்தி தெரியும். இந்த சர்வீஸை நீங்க ஒரு தடவையாவது பயன்படுத்திருப்பீங்க உங்களுடைய மொபைல்ல. அப்போ இந்த கால் ஃபார்வர்டிங்கை எப்படி செட் பண்ணலாம்? போனோட செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு செட் பண்ணலாம், இல்லைன்னா போன் ஆப் இருக்கும் அது வழியா போயிட்டு நீங்க இந்த கால் ஃபார்வர்டிங்கை செட் பண்ணலாம். இந்த ரெண்டும் இல்லாம இன்னொரு பழைய காலத்து மெத்தட் இருக்கு, USSD, அன்ஸ்ட்ரக்சர்ட் சப்ளிமெண்டரி சர்வீஸ் டேட்டா. இது வழியாவும் போயிட்டு நீங்க கால் ஃபார்வர்டிங்கை செட் பண்ணலாம். இப்ப மேட்ரு என்னன்னா, இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் ஐடியா, BSNL இந்த 4 பேர் தான் களத்துல இருக்கிறாங்க. இந்த 4 பேர்த்துல இந்த ஜியோக்காரர் இருக்கான்ல, அவன் கொஞ்சம் வித்தியாசமா செயல்பட்டு இருக்கான். சமீபத்திய ஒரு அறிவிப்புல நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ணாம, வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1990 காலகட்டத்தில் எல்லாருமே பட்டன் போனை அப்படி பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு பேலன்ஸ் செக் பண்ணோம்னா நம்ம USSD கோடை பயன்படுத்திக்கிட்டோம். இதைத்தான் அன்ஸ்ட்ரக்சர்டு சப்ளிமெண்டரி சர்வீஸ் டேட்டா. இதுக்கு மொபைல் டேட்டாலாம் தேவையில்லை, அதுதாங்க இன்டர்நெட்லாம் நமக்கு தேவைப்படாது. இந்த நம்பர் மட்டும் தெரிஞ்சா போதும், கடகடன்னு டைப் பண்ணி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் 3G வந்துச்சு, 4G, 5G வரும்போது இந்த ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் அவனுக்கு பிரத்யேகமாக ஆப் எல்லாம் செட் பண்ணிட்டான். ஸோ அந்த ஆப் வழியா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். சமீபத்தில் ஜியோக்காரன் மை ஜியோ ஆப்பில் கால் ஃபார்வர்டிங் அப்படிங்கிற ஒரு செட்டிங்கை ஆட் பண்ணுறோம். ஸோ மை ஜியோக்கு வந்து கால் ஃபார்வர்டிங் செட்டிங்கை ஃபோனோட செட்டிங்ஸ் வழியாகவும் ஃபோனோட ஆப் வழியாகவும் USSD கோடு வழியாகவும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த ஜியோக்காரன் மை ஜியோ ஆப்ல ஏன் கால் ஃபார்வர்டிங் செட்டிங்கை செட் பண்றான் அப்படின்னு நம்ம விசாரிச்சு பார்த்ததுல சும்மா தான் இந்த செட்டிங்கை அவன் அங்க கொடுத்துருக்கான். யூசர்ஸ் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படக்கூடாத, ஈஸியா மை ஜியோ ஆப் வழியாவே கால் ஃபார்வர்டிங்கை செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் கொடுத்துருக்கான். அது எங்க இருக்கு, எப்படி எனேபிள் பண்ணணும், அந்த விஷயத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த மைஜி ஆப்ல போயிட்டு இந்த கால் ஃபார்வர்டிங்லாம் செட் பண்ண போனீங்கன்னா அதுக்கு ஜியோக்காரன் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான். அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன், சரிங்களா? நான் ஒரு ஜியோ யூசர், கால் ஃபார்வர்டிங் சர்வீஸை எனேபிள் பண்ணணும். அதுக்கு மைஜி ஆப் ஓபன் பண்றேன். டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர் தட்டுறேன். அதுக்கப்புறம் மொபைல் செட்டிங்ஸ் தட்டுறேன். அதுக்கப்புறம் சர்வீஸ் செட்டிங்ஸ் தட்டுறேன். அதுக்கப்புறம் கீழே கால் ஃபார்வர்டிங் தட்டுறேன். அதுக்கப்புறம் வாய்ஸ் இருக்கு, வீடியோ இருக்கு, 2 ஆப்ஷன் இருக்கு. ரெண்டையும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணலாம். இப்போ வாய்ஸை நான் சூஸ் பண்றேன். ஆல்வேஸ் ஃபார்வர்டு அதை நான் தட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்டர்ல ஒரு மெசேஜ் வரும், ப்ரொசீட், அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணுது, சிம் வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு மெசேஜ், இதுல எந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணணுமோ அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணணும். என்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூ. கால் ஃபார்வர்டு டு நம்பர் வந்துருச்சா? மேல பாருங்க பச்சை கலர்ல ஃபார்வர்டட் கால்ஸ் டு பிளா பிளா, அந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் ஆயிடும். இப்போ இது வேண்டாம்னா இந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் தட்டி ஆல்வேஸ் ஃபார்வர்ட் டு நம்பர் அப்டேட் ஆர் டிசேபிள். அப்டேட் எதுக்கு தெரியுமா? வேற ஏதாவது நம்பரை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிசேபிள் கொடுத்து சென்டர்ல ஒரு மெசேஜ் வரும், எஸ் டிசேபிள். அவ்வளவுதான், கால் ஃபார்வர்ட் கேன்சல் ஆயிடுச்சு. எப்படி செட் பண்ணணும், எப்படி டிசேபிள் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ரொம்ப ஈஸியா இருக்கு எனக்கு. ஏன்னா ஜியோக்காரன் IVR SMS இதைத்தான் அதிகமா பயன்படுத்துறான். ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சர்வீஸை நீங்க பயன்படுத்தணும்னா வைஃபை கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுல இந்த கால் ஃபார்வர்டிங் எனேபிள் ஆகாது. மொபைல் டேட்டால மட்டும்தான் எனேபிள் ஆகும். ஏன்னா நம்முடைய சிம் வெரிஃபிகேஷன் பண்றாங்க. ஸோ அந்த டயத்துல வைஃபை ஒர்க் ஆகாது. வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் பதிவு பண்ண இந்த அற்புதமான ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு ஜியோ யூசரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. யாரெல்லாம் ஜியோவை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு இதை எத்தி வைங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான், அதுல ஒன்ன தட்டி விட்டுக்கணும்னு சொல்ல மாட்டேன். அங்க ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் படிச்சுன்னா தட்டி விட்டுக்குங்க. அது கீழே கமெண்ட்ஷன் இருக்கு, உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அல்லா